ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி சுசியம். இந்த ரெசிபியை எப்படி ஈஸியாக குயிக்காக பண்ணுறதுன்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம 1 கப் கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம தண்ணி லேசாக இருந்தால் அதை வடிச்சிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் ஆற விட்டுடலாம். இப்போ இங்கே நான் ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு போட்டுக்கிறேன். அதில் உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துடலாம். நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியே அதை நம்ம கரைச்சிடலாம். கட்டிப்படாமல் நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துடணும். இது மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள், கரெக்டான பதமாக இருக்குது இது. இப்போ இதை ஒரு இடத்துல வச்சிடலாம். இப்போ இங்கே இந்த கடலைப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதில் வெல்லம் போடணுன்னாலும் போடலாம். நான் ஒயிட் சுகர் போடுறேன். ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வேறு எதுவுமே போட போகிறதில்ல. தேங்காயெலாம் போடுவாங்க. நான் ரொம்ப சிம்பிளான சுசியம் தான் பண்ணுறேன். இப்போ இது எல்லாம் நல்லா ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. ரொம்ப கடலைப்பருப்பை நசுக்கிட வேணாம். இந்த மாதிரி லேசாக பிசைஞ்சிருங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது 5 மினிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இங்கே எண்ணெயை நல்லா காய வச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பை இந்த மாவில் முக்கி நல்லா மாவு ஃபுல்லாக படுற மாதிரி எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். நிறைய போட்டுறாதீங்க, ஒரு 2-3 போடுங்க போதும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து இல்லைன்னா ஒட்டிக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே மைதா மாவுனால் டக்குன்னு நல்லா வெந்துடும், நல்லா கிறிஸ்பியாகவும் ஆயிரும். இங்கே பாருங்கள், சூப்பரான நம்மளோட சுசியம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.